உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். 3 நாளா வீடியோ போடல. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம கடைசியில பேசுவோம். ஆனா இந்த 3 நாள் அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு விஷயமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, மொத்த பழியவும் தூக்கி விஜய் மேல போட்டுறணும். கரூர்ல நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியவும் போட்டுறணும். அதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு ஆயுதம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க திமுகவினரும் சரி, அவரோட கூட்டணி கட்சியினரும் சரி, நம்ம RS பாரதி ஊடகங்களும் சரி, எல்லாரும் 200 ரூபா ஊப்பிகள் முதற்கொண்டு எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, விஜயோட கூட்டம் முழுக்க தற்கூரி கூட்டம், இவனுங்க தற்கூரி மாதிரி குறுக்க நெருக்க ஓடினானுங்க, இத நிரூபிக்க முயற்சி செய்யறாங்க. விஜய் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டத்தை உருவாக்கி விட்டார் அப்படிங்கறதுதான் எல்லா பக்கமும். ஒரே கேள்வியில இதை முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ரொம்பலாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்ப திமுக கூட்டத்துக்கு வர்ற ஒரு 100 பேரை எடுத்துக்குவோம், விஜய் கூட்டத்துக்கு வர்ற ஒரு 100 பேரை எடுத்துக்குவோம். இந்த விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு வர்ற 100 பேத்துல குறைஞ்சபட்சம் 90 பேருக்கு மேல ஒரு டிகிரி முடிச்சவனா இருப்பான். நீ திமுக கூட்டணியில தேர்னின்னு வச்சுக்கீங்க, பார் வச்சு நடத்துறவன், எங்கேயாவது பஞ்சாயத்து பண்றவன், கடப்பாக்கள் திருடுறவன், பொரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறவன், இந்த மாதிரி நம்ம அண்ணா பல்கலைக்கழக ஊப்பி ஒருத்தர் இருந்தானே அவன மாதிரி பெண்களை துரத்திட்டு அலையிறவன், இப்படிதான் ஒரு 80% பேர் இருப்பானுங்க. மீதி ஒரு 20% பேர் வேணா படித்தவர்களா பார்க்கலாம். இவர்கள்லாம் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஆகச்சிறந்த கேவலம். வேணா இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கலாம், படிச்சா மட்டும் போதுமா, அறிவு வேணாமா, படிச்சிருக்கானுங்களே ஒழிய அவனுங்களுக்கு அறிவு இல்லை, அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம். படிச்சவனுக்கும் அறிவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்களோட ஆட்சியில அவ்வளவு கேவலமா கல்வி முறை இருக்கா? அப்புறம் என்னத்துக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமை பித்தறதுக்கு மீட்டிங் நடத்துறீங்க? படிச்சோம் ஒண்ணு, படிச்சவன் பத்தியம் வச்சு பாத்துக்கலாம். படிச்சா அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா உன்னோட கல்வி தரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீ பெருமை பீத்திக்கிட்டல, அந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறினது இவனுங்களை மாதிரியான நபர்கள் படிச்சதாலதான். நீங்க அவனுங்களை போய் தற்கூரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுய இன்பம் அடைஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நீதிமன்றம் நார கேட்டிருக்கு, என்ன எதா இருந்தாலும் மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம், கழிவறை வசதி, குடிநீர் வசதி, அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட கருத்து. அப்ப அரசு இந்த விஷயத்துல உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்தோட கேள்விகள் அப்படிங்கிறதே உணர்த்துது. நாம என்ன பேசணும் அப்படின்னா, அடிப்படை சந்தேகங்கள் மக்களுக்கு வரக்கூடியதை பேசுறோம். இதுக்காக இது அவதூறு, இது வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டக்கூடியது எதுவுமே ஏற்புடையது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு கருத்து சுதந்திரம் மிக்க ஒரு ஜனநாயக பூமி. கருத்து சுதந்திர காவலாளிகள்னு வாய்க்கு வாய் பெருமை பீத்திக்கிற திமுகவினர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது, குரல் வலை நெரிக்கப்படும். எப்பவுமே நீங்க பாத்துக்கலாம். இப்ப கடந்த அதிமுக ஆட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்டெர்லைட் போராட்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் துப்பாக்கியை எடுத்துட்டு நேரா எல்லாத்தையும் சுட்டு தள்ளின அளவுக்கு ஸ்டாலின் எல்லாம் பேசினாரு. இது ஒரு அவதூறு, கருத்து சுதந்திரம், அப்படி இது நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது, நீ வதந்திகளை பரப்புற, இப்படியா சொன்னாங்க. நடந்துருச்சு, எதிர்கட்சி யாரும் பேசத்தான் செய்வான் அப்படின்னு அவரே அதெல்லாம் விட்டுட்டு போனாரு. ஏன்னா எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படின்னு ஆகச்சிறந்த கண்டுபிடிச்ச வார்த்தைகளை உதிர்த்தவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி நம்ம நக்கீரன் கோபால்லாம் எடுத்துங்களேன், இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில எந்த விதமான ஆதாரமும் இதுவரையும் கிடையாது. ஆனா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோட மகன் தான் அதுல ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா பேசின நக்கீரன் கோபால்லாம். இந்த மாதிரியான இந்த திமுக ஆதரவு 200 சொம்புகள் உடன்பிறப்புகள், இந்த மாதிரியான RS பாரதி ஊடகங்கள், நக்கீரன் கோபால் மாதிரியான இந்த எச்ச எலும்புக்காக வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இந்த விவகாரத்துல ஏதாவது வாயை திறந்திருக்காங்களான்னா விஜய் செய்த கொலை அப்படியே டைவ் அடிச்சிருவானுங்க தலைகீழா. இது எவ்வளவு ஆக சிறந்த கேவலம். இப்ப நாம முக்கியமா இந்த விவகாரத்துல பார்க்க வேண்டியது, அரசு ஒரு நபர் விசாரணை கமிஷன் அப்படிங்கிறத அமைச்சிருக்கு, அருணா ஜெகதீசன் நிதியரசி அவங்க தலைமையில. இதுல போய் வாக்குமூலம் கொடுக்கறவன் எல்லாமே திமுக காரனா இருக்கான். ஏன் இவனுங்களுக்கு இந்த வேலை? ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, மக்கள்கிட்ட அவங்க தேடி போய் விசாரணை செஞ்சுட்டு போறாங்க.
மொத்த திமுக காரனும் மாறு வேஷத்துல பொதுமக்கள் போரையில சுத்திக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நாம சொல்றோம் இவனை எந்த எல்லைக்கும் போகக்கூடியவனுங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த கூட்டத்துல இருந்தவங்களே உள்ள வந்து ஊடுருவனாங்க, இல்ல அவங்க கல் எடுத்து அடிச்சாங்க, செருப்பு எடுத்து வீசினாங்க, கலவரம் நடந்துச்சுன்னு அங்க இருந்த மக்கள் தான் குற்றம் சாட்டுறாங்க. அந்த பேச்சின் அடிப்படையில தான் நாம தொடர்ச்சியா பேசுறோம். இத கேள்வி கேட்க கூட ஒருத்தருக்கு உரிமை இல்லை அப்படின்னா அப்ப எல்லாருமே சேனல் வச்சுக்கிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் வழிவந்த சின்னவர் உதயநிதி ஸ்டாலின், அவர் வழியில் வரப்போகின்ற இன்ப நிதி ஸ்டாலின், இவர்கள் ஆட்சியில் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ சுடுகாடா இருக்கும், இந்த குடும்பம் மட்டும்தான் பாலாரியும் தேனாரியும் ஓட வச்சுது, இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கிளுகிளுன்னு இருக்குதா? இதுக்கு பேரு ஊடகமா இல்ல வேற ஏதாவதா? நீங்க தான் முடிவு பண்ணணும். எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா என்ன? திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரனுங்க சேர்ந்து ஒரு பெண்ணை என்ன கொடுமை பண்ணிருக்கானு பாருங்க. இது ஃபுல் டீடைல் இருக்கு, இதை நான் தனி வீடியோவா உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஒரு வாழத்தாறு வண்டி வந்திருக்கு, போலீஸ் மரியாதை கொடுத்து நிப்பாட்டுறான். போலீஸ் மறிச்சா நம்ம நிக்கணும் அப்படின்னு தானே நிறுத்தியிருக்கான். இங்க இப்படி ஒரு கேவலமான சித்திரவதைகள் செய்யலாமா? அப்ப இந்த காவல்துறையினருக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். எப்பேற்பட்ட குற்றவாளியும் எந்த ஒரு தப்பையும் செஞ்சுட்டு ஓடி ஒளியவே முடியாது, கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படின்னு. இது எல்லாமே முழுமையா தெரிஞ்ச காவலர்களே இப்படி ஒரு சம்பவத்தை நாம பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது அதீத தைரியம், எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இந்த தமிழ்நாடே இருக்கு அப்படிங்கிற மமதை தானே. ஏன்னா காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு பொம்மை. அதனால அது இப்படிதான். இவங்க எப்பேற்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விவகாரங்களை ஒரு IAS அதிகாரி நேத்து விளக்கம் கொடுக்கறாங்க. விசாரணையே நடந்து முடியல, நீங்க எதுக்குமா விளக்கம் கொடுக்குறீங்க? மக்களோட கேள்வியை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விசாரணை நடக்குது. இந்த பக்கம் இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அந்த பக்கம் 10 ரூபா பாலாஜி விளக்கம் கொடுக்குறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ரோசம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு பச்சை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அசிங்கப்படுத்துது, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப இத்தனை இருக்கு, நண்டு நறுவ சிண்டெல்லாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டை போட்டுக்கிட்டு செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சி சிறு தப்பள்ளியில அடைச்சிடலாமா? உண்மை அப்படிங்கிறது நீங்க எத்தனை பேரை பிடிச்சாலும் சரி அது வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். உண்மைங்கிறது ஊர்வாய் மாதிரி, அதை அடக்கவே முடியாது. ஏன்னா உங்க வாயை மட்டும் இல்ல வேற ஒன்னையும் சேர்த்து பொத்திக்கிட்டு நீங்க இருக்கலாம். இதுல எவ்வளவோ அரசியல் செஞ்சது திமுக, ஆனா மக்கள் மனங்களை வென்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா இந்த விவரத்துல திமுக எவ்வளவு அவசரமா பதட்டப்பட்டுச்சு. ஆம்புலன்ஸா வருது, எல்லாமே தனியார் ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ் ஏன் அரசாங்கத்திட்ட இல்லையா? அந்த ஆம்புலன்ஸ் பூரா பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட திமுகன்னு பேனர் கட்டியே வருது. நான் தெரியாம தான் கேக்குறேன், அது கரூர் மாவட்ட திமுக அப்படிங்கிற பேனரோட வந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே செய்தி கேட்டு வந்ததாவே இருக்கட்டுமே. இப்ப போன் போகுது ஒரு ஆம்புலன்ஸுக்கு, எப்பா இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு, உடனே அவன் பதட்டத்துல கிளம்பி ஓடி வருவானா, அப்படியா இரு வரேன் அப்படின்னு பேனர் கட்டிக்கிட்டு இருப்பானா. நம்ம போவோம் கரூர் மாவட்ட திமுகன்னு பேனர் கட்டிக்கிட்டே போவோம், இப்படியா இருப்பானுங்க? இது பார்த்தாலே ரொம்ப பச்சையா தெரியலையா? இதுலயும் கூட அரசியல் செய்யறது திமுக தான் அப்படின்னு. இதுல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா எல்லாமே தனியார் ஆம்புலன்ஸ். அந்த சாய் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஆம்புலன்ஸ் தான் நிறைய வந்துச்சு. இந்த சாய் ஆம்புலன்ஸ் யார் அப்படின்னா கரூர் மாநகர திமுக செயலாளருக்கு நெருக்கமான தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது தான். இது எல்லாம் வருது அப்படிங்கிறப்ப இவங்க இதுலயும் அரசியல் பண்றாங்க, இதுலயும் விளம்பரம் தேடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல 41 பேர் இறந்ததா எல்லாம் சொல்றாங்க. ஆனா 41 பேர் இல்ல, விழுப்புரம் பக்கத்துல ஒரு தாவேகா தொண்டர் இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்யறாரு. இந்த தமிழ்நாடு மாணவர் பேரவை அப்படிங்கிற பேர்ல திமுகவால ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மூலமா இந்த வேளாங்கண்ணியை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளர் ஒட்ட சொன்னார், அதனாலதான் ஒட்டுனேன்னு அம்பலப்பட்ட ஒருத்தன் அடுத்த நாளே வயிற்று வலின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிறான். இதெல்லாம் கூட அதை சார்ந்த 2 மரணங்கள் அப்படிங்கிறதாலதான். இது 41ன்னு நாம எடுத்துக்க முடியாது, 43 அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். இந்த 2 இதுல இருந்து கடத்தப்பட்டுருச்சு. இந்த 2 நாட்கள்ல இது யாருமே பெருசா பேசப்படல. அதை விட்டுட்டு புஷி ஆனந்த பிரான்றேன், நிர்மல்குமார பிரான்றேன், ஆதவ அர்ஜுனாவை பிரான்றேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டார். இந்த விஷயத்துல எல்லாத்துக்குமே நீதி கேட்டார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற கூட்டத்துல எல்லாத்துலயுமே தருமபுரியில பார்த்திருப்பீங்க, விஜய் கட்சி தொண்டர்கள் எல்லாமே தாவேகா கொடியை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போஸ்டர் ஒண்ணு கொடுத்திருக்கேன் பாருங்க.
தருமபுரிக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று முன்னாள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்னு ஒரு தாவேகா இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் பிளக்ஸ் போர்டு வச்சிருக்காரு. அப்படின்னா மக்கள் மனங்களை எடப்பாடி பழனிசாமி வென்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்கல்ல, விஜய் நினைச்சா ஒரே அடியில திருப்பி அடிச்சிட முடியும் ஒட்டுமொத்த திமுகவையும். விஜய் கையில பிரம்மாஸ்திரம் இருக்கு, அதை அவர் ஏவுவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். ரொம்பலாம் வேண்டியது இல்லை. இந்த பிரம்மாஸ்திரம் என்ன, நான் முதலமைச்சருங்கிறத அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கிறேன், இப்ப திமுகவை முடிச்சு கட்டணும், நான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறேன், ஒரு 40 சீட்டு 30 சீட்டு கேட்டு வாங்கி நிக்கிறேன், அதிமுக டிவிக்கே பிஜேபி கூட்டணியில இணையறோம், இப்ப நான் திமுகவை ஒழிக்கிறேன், அடுத்த எலெக்ஷன்ல எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற பிரம்மாஸ்திரத்தை விஜய் கையில எடுத்தார் அப்படின்னா அறிவாலயம் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே இல்லாம குழி தோண்டி புதைக்கப்படும் திமுகவின் கடைசி முதல்வரா ஸ்டாலின் இருப்பார். விஜய் அந்த பிரம்மாஸ்திரத்தை வீசுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம்.